ஓகே, ஹலோ ஆல், வெல்கம் டு டேல் ட்ரைட் ஸ்டோரி செஷன். இன்னைக்கு வந்து அரௌண்ட் 220 செஷன் முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்டோரி செஷனில் 220 கிட்ட வந்துடுச்சு. ஓகேயா? ஸோ இன்னைக்கு நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸ்டோரி வந்து நம்ம யூஸ்வலாக எடுக்கிற கன்னிக்கோவிலோட ராஜா மாமா புக்கு தெரியும்ல, அந்த புக்கில் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த புக்கு. தெரியுதா நான் காட்டுறது? ஓகே, நான் பேக்ரவுண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இல்லை நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சொல்லுங்க. ஓகே, புக்கு தெரியுதா எல்லாருக்கும்? தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க, தமிழ் படிக்க தெரிஞ்ச யாராவது புக்கோட பேரை படிங்க. விருக்கில் ம் விருக்கில் ரொம்ப கொஞ்சம் தான் தெரியுது, ரொம்ப தெரியும். விழுதில் ஆடிய குரங்குகள். ஓகேவா? இதான் வந்து புக்கோட பேரு. அதை எழுதுனது கன்னிக்கோவில் ராஜா மாமா. ஓகேவா? அவங்களோட புக்ல தான் நம்ம நிறைய ஸ்டோரிஸ் படிக்கிறோம். நீங்களாம் லைப்ரரி, சிங்கப்பூர் நேஷனல் லைப்ரரியில அந்த புக்ஸ் இருக்கு, எடுத்து படிங்க. சரியா? நிறைய ஸ்டோரிஸ் வந்து சூப்பரா எழுதியிருக்காங்க அந்த மாமா. சரிங்களா? இந்தியாலையும் இருக்கு, இந்தியா பசங்களும் அங்க லைப்ரரியில எடுத்து படிங்கடா. சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பேரு, இந்த புக்கு, அதாவது விழுதில் ஆடிய குரங்குகள் புக்ல இருந்து ஒரு கதை பார்க்க போறோம். அந்த கதையோட பேர் என்ன? யாராவது படிங்க. என்னது? யாரு ட்ரை பண்றா? லேக்கா படிக்கிறியா? மியூட்ல இருக்கடா, கேக்கல. ஐஸ் பாய் விளையாட ஓகே, ஐஸ் பாய் விளையாடிய அணில். இந்த கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஐஸ் பாய்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? எனிஒன் நோஸ்? வியான், என்ன விளையாடுறது? கண்டுபிடிச்சு விளையாடுறது. ஓகே, இப்பெல்லாம் நம்ம ஹைட் அண்ட் சீக்னு சொல்றோம்ல, அந்த கேம் தான் ஐஸ் பாய். ஓகேவா? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில ஐஸ் பாய் விளையாடுறோம் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த கேம் வந்து, இந்த கேமை பத்தி தான் இந்த கதையே. ஸோ என்ன பண்ணலான்னு பார்ப்போமா? கதைக்குள்ள போறோம் இப்ப. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, இது வந்து ஒரு காட்டுல நிறைய அனிமல்ஸா இருக்கிற இடம். ஐஸ் பாய் விளையாட போறாங்க. ஐஸ் பாய் விளையாடிய அணில் தானே கதை பேரே. ஸோ கண்டிப்பா அதுல ஒரு அணில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கண்ணாம்பூச்சின்னு சொல்லுவோம்ல, கண்ணாம்பூச்சி, ஐஸ் பாய், ஹைட் அண்ட் சீக், ஒளிஞ்சு விளையாடுறது எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் கண்ணாம்பூச்சி விளையாடுறது உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்? நீங்களாம் விளையாடுவீங்களா? எல்லாருக்கும் பிடிக்குமா? வெரி குட். அது மாதிரி இந்த காட்டுல இருக்கிற அனிமல்ஸுக்கும் ரொம்ப பிடிக்குமா எப்பயுமே. ஸோ வந்து ஒரு முயல் குட்டி வந்து, நான் வந்து ஐஸ் பாய் விளையாட போறேன், யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு கேக்குது காட்டுக்குள்ள. நான் வரேன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. அதுல யார் யார் ஃபர்ஸ்ட் வரானா, ஒரு ஓணான் வருது, ஒரு காட்டு பூனை வருது, ஒரு குள்ள நரி வருது. இது மூணும் வந்துருச்சு. ஓகேவா? இது வந்து காட்டுக்குள்ள நடக்கிற ஸ்டோரி. ஸோ நார்மல் பூனை கிடையாது, காட்டு பூனை, ஓணானு, அப்புறம்
ஒரு குள்ள நரி. அவங்கெல்லாம் நான் வரேன் நான் வரேன் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி விளையாட வர்றாங்க. இருங்க இருங்க நானும் வர்றேன் அப்படின்னு ரொம்ப தூரத்துல இருந்து தாவி தாவி நம்மளோட அணிலும் ஓடி வருது. ஓகேவா, என்னையும் உங்க ஆட்டத்துல சேர்த்துக்கோங்க, நானும் விளையாட வர்றேன்னு சொல்லி அணிலும் வந்துருச்சு. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அணிலை பார்த்து கேட்குறாங்க, அணில் நண்பா உனக்கு என்னாச்சு, நீ ரொம்ப நாளா எங்க கூட விளையாடவே வரலையே, எங்க போயிட்ட, வந்தாலும் ரொம்ப நேரம் விளையாட மாட்டேன்ற, ஒரு கேம் விளையாண்டுட்டு போயிடுற, என்னதான் பண்ற, ஏன் வரல அப்படின்னு அணில எல்லாரும் விசாரிக்கிறாங்க. ஓகேவா, ஒரு 3 அனிமல்ஸ் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது யார் யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் லேட்டரா கேட்பேன். ஓணான், காட்டுப்பூனை, குள்ளநரி. சரியா, அதோட இப்ப அணிலும் சேர்ந்துக்குச்சு, முயலும் இருக்காங்க, முயலோட சேர்ந்து எல்லாரும் விளையாடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஏதாவது வேலை இருக்கும் அதனால தான் நான் வரல அப்படின்னு அணில் சொல்லுது. சரி வாங்க, அவர் பெரிய ஆளு வரமாட்டாரு, வந்தாலும் போயிடுவாருன்னு எல்லாரும் அணில கிண்டல் பண்ணாங்க. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் டாஸ் பார்க்கலாம், யார் கண்ணை மூடிக்கலாம்னு பார்ப்போம்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலா நம்ம பண்ணுவோமே ஷாபூத்ரி. இப்ப பண்ற மாதிரி ஷாபூத்ரி போட்டு யாரு கண்ணை மூடலான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல அணில் தான் மாட்டிக்கிச்சு, அணில் தான் கண்ணை மூடணும். சரியா, சோ அணில் வந்து கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் கண்ணை மூடிட்டு கவுண்ட் பண்ணணும். கரெக்ட். ஸோ கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3 கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அணில். மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் ஒளிய போயிட்டாங்க, ஒரு ஒரு சைடா போய் ஒளிஞ்சிட்டாங்க. அணிலும் அதுக்கப்புறம் 1 2ன்னு கவுண்ட் பண்ணிட்டு ஓகே வரலாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேட போகுது எல்லாரையும். போய் தேடும் போது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல பார்க்குது, எங்கேயுமே அவங்கெல்லாம் இல்லை. அப்புறம் ரொம்ப தூரத்துல போய் பார்த்தா அந்த ஓணான் இருக்குல்ல, ஓணான்னா தெரியும்ல, பல்லி மாதிரி இருக்கும்ல, காட்டு பல்லி அது. சரியா, அது போய் எங்க ஒளிஞ்சுக்கிச்சு தெரியுமா, ஒரு மரத்தோட டாப்ல போய் உட்காந்துக்குச்சு. பயங்கரமா காத்து அடிச்சோன்னே காத்துல இருந்து டொம்முன்னு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததை நம்ம அணில் பார்த்துட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அவுட் யாரு, ஓனான் தான் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஓனான்னா வந்து கார்டன் லிசார்ட் இங்கிலீஷ்ல. சரியா, அதுதான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த ஆளை கண்டுபிடிப்போம்னா அந்த பக்கமா போகுது. இப்ப நரி காட்டு பூனை எல்லாம் இன்னும் மாட்டல, நரி இருக்கு, காட்டு பூனை இருக்கு, இன்னொன்னு யாரு இருக்கா, முயல் குட்டி எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த பக்கம் அந்த காட்டுல ஒரு ஒரு பக்கமா போனா புதர் புதரா இருக்கு, புதருக்குள்ள யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்க மாதிரி அணிலுக்கு சத்தம் கேட்டுச்சு. யாரா பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா அங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏய் நான் தானே இங்க ஒழிஞ்சிட்டு இருக்கேன், நீ ஏன் இங்க வந்த, நீ போ அப்படின்னு நரியும் முயலும் சண்டை போடுறாங்க. இல்ல இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நீ வேற எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட அணில் வந்து அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சிருச்சு. சரியா, சோ இன்னும் 2 பேரும் அவுட்டு. அது சண்டை போடுறத பார்த்து சிரிச்சுட்டு சரி அடுத்த ஆளு, இன்னும் ஒரு ஆள் யார் கண்டுபிடிக்காம இருக்கிறது, யார, வெரி குட், காட்டு பூனை ஒரு ஆள் தான் இன்னும் மிஸ்ஸிங். ஸோ காட்டு பூனையை தேடிக்கிட்டே நம்ம அணில் குட்டி போகுது அந்த சைடு. போனா அது ஒரு வேப்ப மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு காட்டு பூனை. எப்படியோ அது எப்ப ஒளிஞ்சாலும் அதுக்கு என்ன தெரியுமா, அதுக்கு வாலை மடிச்சுக்கிட்டு உட்காரணும்னு அந்த பூனைக்கு தெரியாது. ஸோ வாலை நீட்டிக்கிட்டே உட்காருமா, அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல அங்கதான் பூனை இருக்குன்னு. ஸோ அந்த வாலை வச்சு நம்ம அணில் வந்து பூனையையும் கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ எல்லாரையும் அவுட் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவுட் ஆனது யாரு, வெரி குட், ஓனான். ஓநாய் இல்ல, ஓனான். ஓகேவா, சோ இப்போ ஓனான் தான் அடுத்த வாட்டி கண்ணு மூடணும். கரெக்டா, ஆனா அது மூடுறதுக்கு முன்னாடியே நம்மளோட அணில் சொல்லிடுச்சு, இன்னும் ஒரு கேம் தான் நான் உங்களோட விளையாடுவேன், அதுக்கப்புறம் நான் கிளம்பணும்ப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னடா அது, நீ இப்பதான் வந்த, ஒரு கேம் கூட விளையாடல அதுக்குள்ள போகணும்னு சொல்றியே அப்படின்னோன்னா, இல்ல இல்ல சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னும் ஒரு வாட்டி தான் உங்க கூட விளையாட முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படியே கண்டினியூ பண்றாங்க கேமை. ஸோ செகண்டு ஓனான் வந்து கண்ணை மூடிக்குது, யூஸ்வலா எப்பயும் பண்ற மாதிரி. அதுவும் கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுது. ஸோ மித்த அனிமல்ஸ் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்க போறாங்க. இப்ப காட்டு பூனை, நம்ம முயல், அணில் எல்லாரும் வேற வேற சைட்ல போய் ஒளிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இதுவும் வரலாமா, ஓகே நான் வரேன் ஐம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கண்டுபிடிக்க போகுது. எங்கே ஒளிஞ்சாலும் யார் வாழை வெளியில வச்சுக்கிட்டு உட்காருவா, பூனை. பூனை. ஸோ அதனால இந்த வாட்டி ஈஸியா பூனையை ஃபைன் பண்ணிட்டாங்க. பூனை தான் முதல்ல மாட்டுனுச்சு. சரியா, அப்புறம் அப்படியே ஒரு ஒருத்தரையா போய் வேற வேற சைட்ல போய் எல்லாரையும் கண்டுபிடிச்சிருச்சு ஓனானும். ஸோ 2 கேம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்லும் நம்மளோட அணில், என்ன சொன்னுச்சு, 2 கேம் தான்ப்பா நான் விளையாடுவேன், எனக்கு அதுக்கப்புறம் வேலை இருக்கு நான் போகணும்னு சொன்னுச்சா. சரி சரி நான் இனிமே உங்களோட விளையாட எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்மளோட அணில் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு.
இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, இந்த அணில் எங்க தான் போகுது, எப்ப பார்த்தாலும் ஒரு 1 hour கூட நம்மளோட விளையாட மாட்டேங்குதுப்பா, வந்தோன்னு வந்தோன்னு அவசரமா கிளம்பணும்ட்டு கிளம்புது, எங்க தான் போகுது என்னதான் பண்ணுதுன்னு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. சரி வா, அது பின்னாடியே போய் என்னன்னு கண்டுபிடிப்போம்னு அது போறதுக்கு பின்னாடியே இவங்களும் போறாங்க. ஆனா அதுக்கு தெரியாது இவங்கெல்லாம் பின்னாடி வர்றாங்கன்னு. கரெக்டா? சோ முயல்குட்டி, ஓணானு, காட்டுப்பூனை, குள்ளநரி எல்லாமே அணிலுக்கு பின்னாடி தெரியாம போகுதுங்க. போனா அது ரொம்ப தூரம் தள்ளி போனோன்னே அதோட ஒரு ஒரு ட்ரீல தானே, அது ஒரு ஓரத்துல தானே இருக்கும், ஒரு குழி மாதிரி தோண்டிட்டு இருக்கு போல. அந்த குழிக்குள்ள இலையால செஞ்ச ஒரு பேக் வச்சிருக்கு, அதுவே செஞ்சு வச்சிருக்கு ஒரு சின்ன பை. இலையால லீவ்ஸால பண்ணுன ஒரு சின்ன பைய தூக்கிக்கிட்டு மறுபடியும் நடந்து போகுதாம். நடந்து போற வழியில புங்கை மரம்னு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன், சரியா? இமேஜ் எப்படி இருக்கும்னு. புங்கை மரம்னா இந்தியன் பீச் ட்ரீ. ஓகே, BEECH. சரியா? இந்தியன் பீச் ட்ரீங்கிறது ஒரு மெடிசின் ட்ரீ அது. அந்த ட்ரீக்கு பக்கத்துல போய் அந்த ட்ரீல இருந்து விழுகிற விதைய, அப்புறம் பக்கத்துல எல்லாம் நிறைய விதையா விழுந்து கிடக்கு, ஏதோ ட்ரீஸோட விதைகள்லாம் கிடக்குதுல்ல, அந்த சீட்ஸ் எல்லாம் இந்த அணில் பொறக்குதான். பொறுக்கி பொறுக்கி அது விட்டு பைக்குள்ள சேர்த்துக்கிட்டே வருது. இவங்கெல்லாம் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்னடா பண்றான் அவன், கீழே கிடக்குற கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான். சரி வா நம்ம போய் என்னன்னு கேட்போம்னு இவங்கெல்லாம் ஷாக் கொடுக்குற மாதிரி அதுக்கு முன்னாடி போய் நின்னாங்க. இவங்க வந்ததே அதுக்கு தெரியாதுல்ல. அது போய் என்ன பண்றீங்க, என்ன பண்ற அணிலாரே, அணில் நண்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏய் நீங்கெல்லாம் எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு அது கேக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னத்தை புறக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அது வந்து வந்து அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருந்துச்சான், அது பதில் சொல்லல. அது பதில் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருந்து குரங்கு ஜம்ப் பண்ணி வந்துச்சு, ஒரு மங்கி. அதுவும் அணிலோட ஃப்ரெண்டு. சரியா? அது வந்து கேக்குதான், என்ன அனில் ஃப்ரெண்டே, நீ வரவே இல்லை, நீ வராதனால தான் நான் உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்னு அது சொல்லுதான். இவங்க 4 பேருக்கும் புரியவே இல்லை, எங்க போறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு இவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஓ உங்ககிட்ட எல்லாம் அணில் சொல்லலையா அப்படின்னு குரங்கு கேக்குது, குட்டி குரங்கு. இல்லையே ஒன்றும் சொல்லலையே, என்ன பண்றீங்க என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்னு மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. முயல்குட்டி கேக்குது, ஓனான்லாம் ரொம்ப ஆச்சரியமா ஈகரா இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு. சரியா? அப்ப குரங்கு சொன்னுச்சு, ஒன்றும் இல்லை, நாம லாஸ்ட் இயர் ஒரு பெரிய புயல் வந்துச்சுல்ல. புயல்னா என்னம்மா? புயல்னா என்ன? ம். Flood. Flood. ஃப்ளட் இல்ல, ஃப்ளட்னா வெள்ளம். புயல்னா Storm. ஸ்டார்ம். ஓகே, பயங்கரமா காத்து அடிக்குதுல்ல, சூறாவளி காத்து, அதுதான் வந்து புயல். சோ போன வருஷம் புயல் வந்த போது அவங்க காட்டுல நிறைய மரம்லாம் சாஞ்சிருச்சாம். ஸோ மரம் இல்லைன்னா நிறைய லாஸ் தானே அங்க இருக்கிற அனிமல்ஸுக்கு, மொத்தத்துல எல்லா லிவிங் திங்ஸுக்கும் மரம் தேவைப்படும்ல. ஸோ மரம்லாம் போன வருஷம் நிறைய லாஸ் பண்ணிட்டோம் நம்ம. அதனால தான் நாங்க இந்த வருஷம் எங்களால முடிஞ்ச டைம்ல எல்லாம் போய் இந்த விதைகள் எல்லாம் சேகரிச்சு வச்சு நாங்க விதையெல்லாம் ஊனி வச்சு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆயிடும், அப்புறம் மேல மேல நிறைய ட்ரீஸ் வரும்ல, ட்ரீஸை வந்து நம்ம வளர்க்கலாம்ல. அதுக்காக தான் நாங்க இதை பண்றோம். ஸோ நான் வந்து அதாவது அணில் வந்து அந்த விதையெல்லாம் சேகரிக்கிறது அதோட வேலை. இந்த குரங்கு வந்து அந்த அந்த விதைக்கெல்லாம் வந்து ஊனி வைக்கணும், மண்ணில் வந்து புதைச்சு புதைச்சு தானே வைக்கணும், அதெல்லாம் சீட்ஸ் அந்த மாதிரி தானே இருக்கும். அதை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு தண்ணி ஊத்தி அது ஒழுங்கா வளருதான்னு டெய்லி செக் பண்ணணும். அது இன்னொரு குரங்கோட வேலையாம். ஸோ 2 குரங்கும் இந்த அணிலும் சேர்ந்து இந்த 3 வேலையை செய்யறாங்க. விதைகளை சேகரிப்பது யாரோட வேலை? Anil. அணில். Anil. ஸோ மண்ணுல புதைச்சு வைக்கிறது இந்த குரங்கோட வேலை, அதுக்கு தண்ணி ஊத்துறது இன்னொரு குரங்கோட வேலை. ஓகேவா? அந்த மாதிரி அவங்க 3 பேரும் பேசி வச்சிருக்காங்க. ஏன்னா போன வருஷம் புயல்ல நிறைய மரங்கள் வெட்டி சாஞ்சிருச்சுன்றனால இந்த வருஷம் நம்ம மரங்கள் எல்லாம் நம்ம எப்படியாவது காப்பாத்தணும், அப்பதான் நம்ம எல்லாம் செழிப்பா வாழலாம், நம்ம காடு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவங்க இதை பண்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, குள்ளநரி, ஓணான், முயல்குட்டிகள்லாம் ஒரே ஆச்சரியம். அட இதை நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே, நாங்களும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போமே, நீ ஏன் பாதி விளையாடுறதை விட்டுட்டு விட்டுட்டு நீ எப்பயுமே போயிட்டு இருந்த, நீ ஏன் போற எதுக்கு போறேன்னு எங்கள்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் சொல்லியிருக்கலாம் தான், இப்போ நான் அதுக்கு வருத்தப்படுறேன் அப்படின்னு அனில் சொன்னிச்சான். ஐ ஃபீல் தட் ஐ டென்ட் டெல் யூ earlier அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். நீங்க நானும் குரங்கும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறனால, ஒரே மரத்துக்கிட்ட இருக்கிறனால நாங்க இந்த ஏரியால நாங்க தேடுறோம், நீங்க வேற வேற இடத்துல இருந்து வர்றீங்க தானே. ஸோ நீங்க உங்க சைட்ல இருந்து விதைகளை சேகரிச்சுட்டு வாங்க, நம்ம எல்லா விதையும் கீழே போட்டு ஊனி மரமாக்குவோம்
அப்பதான் நம்மளோட காடும் நல்ல செழிப்பா இருக்கும், நம்மளும் நல்லபடியா வாழலாம். இனிமே நம்ம எல்லாரும் இதை சேர்ந்து செய்வோமா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஹாப்பியா ஜாலியா ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. இதுதான் இந்த கதை. ஓகே, நல்லா இருந்துச்சா கதை? நைஸ். சோ என்ன புரியுது இந்த கதையில இருந்து உங்களுக்கு எல்லாம்? உதவி செய்யணும். உதவி செய்யணும். ஓகே, என்ன உதவி? இதுல யாரு யாருக்கு உதவி செஞ்சா? செய்யணும். என்னமா? எல்லாரும் செய்யணும். கேட்கல ஒழுங்கா. எல்லாருக்கும் சேர்ந்து செய்யணும். சேர்ந்து செய்யணும். குட். ஓகே, அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மரங்களை வளர்க்கணும். மரங்கள் நடணும். கரெக்ட். மெயினானது அதுதான். மரங்கள்லாம் நம்ம நிறைய வெட்டாம, மரங்கள் அழிக்காம மரம் வளர்க்கணும். எல்லாரும் வீட்டுல அட்லீஸ்ட் முடிஞ்சதை ஒரு சின்ன செடியாவது நம்ம எல்லாம் வளர்க்கணும். செடி மரம்லாம் நம்மளுக்கு லைஃபுக்கு தேவை இல்லையா? ஸோ மரங்கள் வளர்க்கணும், எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுதான் இந்த கதையோட புக்ல இருந்து எடுத்த பேஜ். எல்லாரும் அந்த ஒளிஞ்சு விளையாடுறாங்கல்ல, அந்த அந்த சீனு. அதுக்கப்புறம் இப்ப இதுதான் நம்ம பார்த்த அனிமல்ஸ். இதுல நான் ஒருத்தரையா கேட்பேன், நீங்க தான் பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இருக்கிறது யாரு? அணில். அணில். இது செகண்ட் முயல். இது ஓனான். இது காட்டுப்பூனை. காட்டுப்பூனை. இது குரங்கு. ஓநாயா? ஓநாயா சொல்லவே இல்லையே. நரி. வெரி குட். குள்ள நரி. ஓகேவா? சோ இது எல்லா அனிமல்ஸ்லயும் உங்களுக்கு எல்லாம் எதுடா பிடிக்கும்? சரி, ஒருத்தரா சொல்லுங்க. ஒருத்தரா எதனால உங்களுக்கு அணில் பிடிக்கும்? அணில் பிடிச்சவங்க எல்லாம் முதல்ல சொல்லுங்க, ஏன் அணில் பிடிக்கும்? வித்யா சொல்லு. குட்டியா இருக்கும், சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்கும், குட்டியா இருக்கும். இன்னொன்னு தெரியுமா அணிலை பத்தி? அணில் பயங்கர வேகமா ஓடும். இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அனிமல் இந்த ஸ்மால் அனிமல்ஸ்லயே. ஃபாஸ்டா போகும். ஓகே, சோ முயல் சொன்னவங்க எல்லாம் பதில் சொல்லுங்க. முயல் ஏன் பிடிக்கும்? சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்கும். ஓகே, முயல் யாராவது தூக்கி பார்த்திருக்கீங்களா? தொட்டு பார்த்திருக்கீங்களா? நீ பார்த்திருக்கியா? வித்யா பார்த்திருக்கியா? ஸ்கூல்ல ஒரு வாட்டி. ஸ்கூல்ல. லேக்கா பார்த்திருக்கா? திவ்யா? திவ்யா பார்த்திருக்கியாடா? ஆமா. ஓகே, அத்தியாரு துர்காஸ்ரீயும் பார்த்திருக்கீங்களா? ஓகே, சூப்பர். அப்புறம் வேற ஓநாயி இந்த இதெல்லாம் தெரியாது, பிடிக்காதா யாருக்கும்? எனக்கு ஓனாய். ஹரிக்கு ஓநாயா? ஓனானா? ஓகே, வை? ஏன்னா அதோட ஸ்கேல்ஸ் வந்து கொஞ்சம் இந்த ஸ்கேல்ஸோட டிசைன் பிடிச்சிருக்கு. பின்னாடி இருக்க ஸ்பைக்ஸ் மாதிரி குட்டி குட்டியா இருக்கிறது பிடிச்சிருக்கு. அது வந்து இந்த மரத்துல வந்து அது சும்மா அப்படியே போகும், கீழே விழாம சைடு வேஸ்க்குள்ள போகும். இந்த கமீலியன் மாதிரி கிட்டத்தட்ட. சூப்பர். அதோட பாடி ஷேப், அது டிசைனை வச்சு உனக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகே, அப்புறம் குரங்கு, மங்கி. மங்கி யாருக்கும் பிடிக்காதா? நம்மளாம் மங்கில இருந்து தானே வந்தோம். மங்கில இருந்து வரல, நம்ம வந்து crocodile இருந்து எவால்வ் ஆகி ஏப்ஸ், அதுக்கான ஏப்ல இருந்து தான் ஹியூமன்ஸ். ஓ, ஓகே. அப்புறம் இது ரெண்டையும் நம்ம கண்டிப்பா டொமஸ்டிக்கா இதை பார்க்க முடியாது. இதெல்லாம் காட்டுல இருக்கிற அனிமல்ஸ் தான். காட்டு பூனை, இந்த இது ஃபாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, குள்ள நரின்றது. இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா குள்ள நரினா? ஷார்ட் ஃபாக்ஸ். ஜாக்கல். ஆக்சுவலா ஜாக்கல்னு போட்டிருக்காங்க. ஓகேயா? சரி, இதுக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் பேர் சொல்லுங்க. அணில்னா என்ன? முயல் குட்டி. முயல் குட்டி. முயல் குட்டி. குட்டி.
பேபி ரேபிட். பேபி ரேபிட், வெரி குட். அப்புறம் இது நான் சொன்னேனே, லிசர்ட். லிசர்ட். என்ன lizard? என்ன இகுவானா. lizard? இகுவானா. இகுவானா. கார்டன் லிசர்ட், கார்டன் லிசர்ட், கரெக்ட். இது இகுவானா. மங்கி. காட்டு பூனைனா வைல்ட் கேட். வைல்ட் கேட். வைல்ட் கேட்னு சொல்லலாம், ஜங்கிள் கேட்னு சொல்லலாம். ஓகேயா? ஜாக்கல். ஜாக்கல். ஓகே, சூப்பர். ஓகேவா? இருங்க, இன்னொரு இமேஜ் எடுத்தனே. இடையில வந்து நான் வந்து புங்கை மரம்னு ஒண்ணு சொன்னேன்ல, அந்த மரத்தை நான் காட்டுறேன். இதுதான் வந்து புங்கை பூ. புங்கை மரம் அப்படின்னா இந்தியன் பீச் ட்ரீ. ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. நம்மளோட இந்தியன் ட்ரீ அது. இதான் நம்ம இப்ப படிச்ச புக்கோட அட்டைப்படம். விழுதில் ஆடிய குரங்குகள் பை கன்னிக்கோவில் ராஜா மாமா. ஓகேவா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த புக். இதுதான் இன்சைட் த ஸ்டோரி. அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம். இன்னொன்னு புங்கை மரம் எடுத்தனே. நவ்யா முத்துக்குமார் ரீஜாயின் பண்றாங்க. இதுதான் வந்து புங்கை மரம். இப்படிதான் இருக்கும். யாராவது பார்த்திருக்கீங்களா புங்கை மரம்? நீ பாத்திருக்கியா? நவ்யா பாத்திருக்கியா? எங்க பார்த்த? லேக்காவா? லேக்கா எங்க பார்த்த? உங்க வீட்டுக்கிட்ட இருக்கா? வாவ், சூப்பர். நான் பார்த்ததே இல்ல இது. அப்படியா? ஊருக்கு போகும்போது நம்ம எல்லாரும் லேக்கா வீட்டுல போய் பாத்துருவோமா? பிக்சர் ஷேர் பண்றேன். பிக்சர் ஷேர் பண்றியா? ஓகே, சரியா? சோ இந்த புங்கை மரம், புன்னை மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி நம்ம ஊர் மரங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெட்ல எல்லாம் வந்து நீங்க அதெல்லாம் போட்டு பாருங்க. சோ இன்னைக்கு ஸ்டோரி இதோட முடிச்சுக்குவோமா? சின்ன ஸ்டோரியோட முடிச்சுக்குவோம். இந்த ஸ்டோரியை பத்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ம், வேற எதுவும் சொல்றதுக்கு இருக்கா இந்த ஸ்டோரி பத்தி? ஒன்றும் இல்லை. ஸோ ஹைட் அண்ட் சீக் நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுவீங்க தானே ஃப்ரெண்ட்ஸோட? விளையாடும் போது இந்த மாதிரி நம்ம இப்ப என்னென்ன பார்த்தோமோ இதெல்லாம் உங்களுக்கு அது வந்துச்சுன்னா, அந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்க. ஓகேவா? மரம் வளர்க்குறது, உதவி பண்றது, எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணுங்க. ஓகே, சரிடா தங்கம். எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போமா? ஒரே ஒரு நிமிஷம், நான் ஸ்கிரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணிடுறேன். அவங்க எடுப்பாங்க. எல்லாம் கேமரா ஆன்ல இருக்கா? ஓகே, ஸ்மைல். வியான் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. ஓகே, ரெடி? 1 2 3. One more. ஓகே, சூப்பர். சரிம்மா, இப்ப நீங்க ஏதாவது ரிடில்ஸ் பசில்ஸ் இருந்தா கொஞ்ச நேரம் பேசலாம். என்ன கேக்கல? அன்மியூட் பண்ணி பேசுங்கடா. அன்மியூட் பண்ணிட்டோம். ஏதாவது விடுகதை, ஜோக்ஸ், கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸ்ரீவித்யா, நீ ஏதோ தமிழ்ல டங் ட்விஸ்டர் வச்சிருந்தி, அதை கேக்குறியா ஃப்ரெண்ட்ஸுக்கு? ஹரி கேக்குறியா? யாராவது கேளுங்க. நான் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வாங்க. வியான், இன்னைக்கு ஒன்னும் கொஸ்டின்ஸ் இல்லையா? விடுகதை சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. ஏன் வேணாம்? சரி, ஓகே. இது ஹரி வந்து ஏதோ கேட்பான்.
திவ்யா என்ன கிளாஸ் படிக்கிறீங்க திவ்யா? நீ சொல்றியா? திவ்யா பேசுங்க. என்ன கிளாஸ் நீங்க? பிரைமரி 2. ஓகே குட். அகிலன் எப்படி இருக்க? பேசவே இல்ல. ஹலோ அகிலன், கேக்குதா? கேக்குது. என்னாச்சு, தூக்கம் வருதா உனக்கு? சரி ஓகே. ஸ்ரீஹரி வந்துட்டாங்க. ஹரி, அந்த பசில் ஏதோ வச்சிருக்கேன், நீங்க கேளு. ஓகே. இதுல ரைட் பண்ணு. ஓகே. What occurs once in a minute, twice in a moment, but never in 1,000 years? M. A funeral. No. The letter M. Yes. The letter M. Huh? What can be seen once in a minute, twice in a moment, but never in 1,000 years? The letter M. You can see a letter M in 1,000 years. Yeah, that's what I said. You cannot see an. Okay. What can be seen once in a year, twice in a moment, but never in 1,000 years? Oh, okay. Okay, next one. I I am an odd number. If you take away my first letter, I become even. Wait. 11 or 7? 11 or 7? If you take away my first letter, I become even. 7. Yes. Oh, I thought you said even number. Okay. Okay, the next riddle. What has a head and a tail, but no body? Nobody knows. A coin. It's Nobody a coin. knows. It's a Coin. coin. Nobody knows. Okay, next question. What can you catch but never throw? I know this. A paper? No. An egg? A ball? No. Cold. Yes. Cold. You can catch a Yeah, cold. cold. You can catch a cold, but you can't throw it. Okay. This is an easy one. A yellow house is made of yellow bricks. A green house is made of a blue house is made of blue bricks. A red house is made of red bricks. What is a greenhouse made of? Glass. Yes. Okay. What is easy to get into but hard to get out of? Trouble. Yes. ஓகே ஹரி, வெயிட் ஹரி. ஹரி, டைம் ஆச்சு. 10 செகண்ட்ஸ்ல இப்ப கட் ஆயிடும். சோ நம்ம வந்து இப்ப பாய் சொல்லிடலாம். ஒரு நிமிஷம். 9 minutes. ஹரி, ஸ்டாப். Okay. முடிய போகுது. கிளாஸ் கட் ஆக போகுது. ரீஜாயின் பண்ணுங்க. 9 minutes இருக்கு. 9 minutes இருக்கா இன்னும்? இப்ப 8 minutes. ஓ, ஓகே. டைம் இருக்குன்னா ஓகே. சரி. So next riddle. Okay, next one. What is always arriving but never arrives? What is it? You say it's arriving but never arrives. What is this? Tomorrow. It's always coming. Okay, tomorrow. Tomorrow is always coming, but it never arrives. Oh, it does. Okay, but no, tomorrow becomes today, the next day. Next riddle. Okay, what goes up but never comes down? Age. Time. What? Okay. No, Age. age. Age is the correct answer. Okay. What goes down but never comes up? Future. Past. No. Your weight. No. Weight. No.
Time. No. Time. No. Time. No. Mm. It is a seed. It's a living creature. Oh, living creature. Jellyfish. Is it a man? Is it no? Very close. Fish. Very close. A fish. It always goes down. Close. What Fish is also it? comes up. The sunfish comes up. Oh. Water. Now, what fish stays or goes down but never comes up by its own? A frog. A frog No. tadpole. No, it's a fish. What fish? Goldfish. No. I don't know. Can you tell the answer? Okay, another thing. It's a shape that has five. No, it's a shape. It's one of the. It's a shape. A Jellyfish. starfish. It's a starfish. ஓகே ஓகே எனஃப் பசில்ஸ் போதும். நான் வந்து Okay. டங் ட்விஸ்டர்ஸ் சொல்றேன், யாராவது ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே இல்ல ஒன் பை ஒன்னா சொல்லலாம். ஓகே, ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் நவ்யா தான் ஃபர்ஸ்ட். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன், ரெட் லாரி எல்லோ லாரி. 5 டைம்ஸ் சொல்லணும் ஃபாஸ்டா. Red lorry, yellow lorry. 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 லாரியா ராலியா? சரி, வேற யார் இதை ட்ரை பண்றா? சஞ்சய் பண்றீங்களா? சஞ்சய் சஞ்சய் தானே இப்ப உன் பேரு? சாம்சங்னு இருக்கிறது நீ சொல்றியா? ஓகே, துர்காஸ்ரீ சொல்றியா? ஓகே, துர்காஸ்ரீ சொல்லு. ரெட் லாரி எல்லோ லாரி 5 டைம்ஸ் சொல்லணும். Red lorry, yellow lorry. 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 வெரி குட். ஓகே, திவ்யா ட்ரை பண்றீங்களா? பண்ணலையா? லேக்கியா நீங்க யார் பண்றீங்களா? ம் Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. Red lorry. லாரோ. நீனு அடுத்து. Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. Red ராலி lorry, தான். ராலியா வருது. ஓகே, அப்புறமா பிராக்டிஸ் பண்ணுங்க. அகிலன் சொல்றீங்களா? அகிலன் ட்ரை பண்ணுங்க. Red lorry, yellow lorry. Red lorry, lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. லாரி. ஓகே, நெக்ஸ்ட் யாரு? வித்யாவா? ஓகே, வித்யா, வியான் சொல்லாதவங்கலாம் சொல்லுங்க. No, 3 minutes. Red lorry, yellow lorry. 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 வெரி குட். வியான்? மியூட்ல இருக்க வியான். Red lorry, yellow lorry. Lorry. Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. வெரி குட், வெரி குட். சஞ்சய் தானே அவன் பேரு? ஜிப்ரிலா? சாரி ஜிப்ரில் ட்ரை பண்றியா? ஜிப்ரில் சொல்லு. Red lorry, yellow lorry. 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 Okay. வெரி குட். ஓகே, சூப்பர்.
ஹரி இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குடா? 2 minutes and 43. 2 minutes. ஓகே, நான் தமிழ்ல ஒண்ணு சொல்றேன், அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே. வாழைப்பழ தோல் அழுகி நழுவி கீழே விழுந்து ஏழை கிழவன் கீழே விழுந்தான். இது கிளாஸ்ல பண்ணுவே கிளாஸ்ல. கிளாஸ்ல பண்ணதும் நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பெருசா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் பெருசா இருக்கு. அது வந்து இந்த 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 மெசேஜா போடுறீங்களா? மெசேஜாலாம் போட முடியாது, நான் சொல்றது கேளுங்க. வாழைப்பழ தோல் தோல் அழுவி இல்ல, இரு வெயிட் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க வேர்ட்ஸ. வாழைப்பழ தோல் அழுகி நழுவி கீழே விழுந்து ஏழை கிழவன் கீழே விழுந்தான். ஓகே, எவ்வளவு வாட்டி சொன்ன? 3 times. ஓகே, வாழைப்பழ தோல் நழுவி அழுவி அழுகி கீழே விழுந்தது. ஏழை கிழவர் கீழே விழுந்தார். 3 times. வாழைப்பழ தோல் நழுவி அழுவி கீழே விழுந்தது. ஏழை கிழவர் அழுக்கி விழுந்தார். நீ மாத்திட்ட. ஓகே, நவ்யா ட்ரை பண்ணு. நவ்யா ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க. வாழைப்பழம் தோல் வழுக்கி ஆலை கிழவர் வழுக்கி ஏழை கிழவன் ஆலை கிழவன். less than 1 minute தான் இருக்கா? சரி, வேற யாராவது சொல்றதுன்னா சொல்லுங்க, இல்ல இதோட முடிச்சுக்கலாம். ஸ்ரீவித்யா, ஓகே சொல்லு. வாழைப்பழம் தோல் அழுகி நழுவி கீழே விழுந்து ஏழை கிழவன் கீழே விழுந்தார். வெரி குட். சரி, இது எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க, நம்ம அடுத்த வாரம் கண்டினியூவா கேட்போம். சரியா? எல்லாரும் அடுத்த வாரம் சொல்லுங்க அதை. ஓகே, சரி, எல்லாரும் வந்ததற்கு ரொம்ப நன்றி. கண்டினியூஸா எல்லா வாரமும் வாங்க, நம்ம இதே மாதிரி ஸ்டோரி சொல்லலாம். அந்த ஒரு கிராமம் வந்து அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்களா, அவங்க இந்த வாரம் வேற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டாங்க, இன்னைக்கு அவங்க லீவ். நெக்ஸ்ட் வீக் வந்துருவாங்க அந்த ஆண்டி. ஓகேயா? ஓகே, பாய்.